Hi friends, Assalamualaikum. Welcome to Mom's Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீஃப் சில்லி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிருக்க பாத்துக்கோங்க. ஒரு குக்கர்ல கழுவி வச்ச பீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 7 விசில் பீஃபை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பீஃபை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதோட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பீஃபை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பீஃப் வெந்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கடாய் சூடானதுக்கப்புறமா நம்ம பீஃப் பொரிச்ச எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளவரும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மிக்சரை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பீஃபையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக கொரியாண்டர் போட்டுருங்க. பீஃப் சில்லி ரெடி டு சர்வ். Thank you. Subscribe for more.